ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஹோம்மேட் டின் ஃபிஷ் தான் பார்க்க போகிறோம். இது வந்து ஸ்ரீலங்காவில் ரொம்ப ஃபேமஸான ஒன்று. பட் இங்கே வந்து எத்தனை பேர் சாப்பிடுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இங்கேயும் இந்த டின் ஃபிஷ் வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ் எல்லாத்துலேயுமே கிடைக்கிது. பட் அந்த டின் வந்து சின்னதாக இருக்கும். நான் இது வந்து ஒரு சிலோன் கடையில் வாங்கினேன். எனக்கு இது பார்த்தோன்னே ஒரு ஆசையாக இருந்துச்சு, எனக்கு டின் ஃபிஷ் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டின் ஃபிஷ்னால் ரொம்ப பிடிக்கும். நமக்கு இங்கே ஃப்ரெஷ்ஷாக மீன் கிடைச்சாலும் அந்த டின்னில் போட்டு அந்த மீன் வந்து அதோடைய டேஸ்ட்டே ஒரு வித்தியாசமாக இருக்கும். இது ஆக்சுவலாக 425 கிராம்ஸ் இருக்குது. நம்ம அங்கே சிலோனில் வாங்கும்போது 550 போட்டிருக்குறாங்க. 550 ரூபா கொடுத்தா நம்ம அங்கே வாங்குவோம் இந்த ஒரு டின்னை. நான் இந்த டின் ஃபிஷ்ஷை அப்படியே சைடில் எடுத்து வச்சுட்டு அதை என்றைக்காவது நமக்கு தேவைப்படும் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு டேட் இருக்குது, 2027 வரைக்குமே இருக்குது டேட்டு. அதனால் எனக்கு பிரச்சனை இல்லாத நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறமேட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம ஒரு மீன் வாங்கி நம்ம டின் ஃபிஷ் ஒன்று செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இன்றைக்கி ஐல மீன் வாங்கியிருக்கிறேன். இது வந்து ஆக்சுவலாக டின் ஃபிஷ் வந்து நமக்கு வந்து சூர மீனில் தான் செய்வாங்க. பட் எனக்கு வந்து இன்றைக்கி அந்த சூர மீன் கிடைக்கல. அதனால இது வந்து ஐல தான் கிடைச்சிச்சு. இதுக்கு இன்னொரு பேர் ஒன்று இருக்குது, காணங்கத்தை அப்படின்னு சொல்லி இன்னொரு பேர் இருக்குது. இப்போ அதை வாங்கி நல்லா மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு தலை வரைக்கும் அப்படியே நம்ம வெட்டி எரிஞ்சிருவோம். மிச்ச பீஸை அப்படியே ரெண்டாக போட்டு, நீங்கள் பெரிய மீனாக இருந்துச்சுன்னா ரெண்டாக போடுங்க, சின்னதாக இருந்துச்சுன்னா அப்படியே ஃபுல்லாகவே போட்டுருங்க. எனக்கு வந்து அந்த அக்கா வந்து அப்படியே வெட்டிட்டாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒன்றும் பண்ண முடியல. சரி, நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன். இப்போ இதுக்கு தேவையான பொருள் பார்ப்போம். நான் தேவையான அளவு உப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு 2.5 ஸ்பூன் 3 ஸ்பூன் போல் நான் மிளகுத்தூள் எடுத்து வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப் எடுத்து வச்சுருக்கேன். எண்ணெய், தண்ணி, இவ்வளோ தான் நமக்கு தேவையான பொருள். இப்போ இந்த டின் ஃபிஷ்ஷை நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம். அதனால் இப்போ நம்ம கழுவின மீன் எல்லாத்தையுமே அப்படியே குக்கரில் எடுத்து போட்டுக்குவோம். நான் இப்போல்லாம் ஊருக்கு போனேன் அப்படின்னு சொன்னால் ஒரு 10-12 மீன் டின் வாங்கிட்டு வந்துடுவேன். திரும்பி வரும்போது என் சூட்கேஸில் இது எல்லாமே இருக்கவே இருக்காது. இந்த மீனுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்குவோம். நான் இதுக்கு தேவையான அளவு போட்டிருக்கிறேன். அடுத்தது மிளகுத்தூள் போட்டுக்கிறேன். மிளகுத்தூளில் வந்து நல்லா கொஞ்சம் நிறையவா போட்டுக்கணும். என்னுடைய ஸ்பூனில் பாருங்கள், நான் 1 ஸ்பூன் ஃபுல்லாக போட்டிருக்கிறேன். அடுத்தது திருப்பி இன்னொரு ஸ்பூன் ஒன்று எடுத்துக்கிறேன். இன்னொரு 1/2 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். மொத்தமாக 2.5 ஸ்பூன் போல் போட்டிருக்கிறேன். அடுத்தது டொமேட்டோ கெச்சப் வந்து ஒரு ஸ்பூன் போல் நான் விட்டுக்கிறேன். நிறைய இல்லை, ஒரே 1 ஸ்பூன் தான் நான் விட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நமக்கு வந்து எண்ணெய் விட்டுக்கணும். எண்ணெய் நான் ஒரு 3 ஸ்பூன் போல் நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். இந்த மீன் டின் செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது நம்ம ரொம்ப காசு கொடுத்துலாம் வாங்கணும்னு அவசியமே இல்லை. ஆனால் என்ன, நமக்கு வந்து சுறாவில், நெத்திலியில் இதிலெல்லாம் ட்ரை பண்ண முடியாது. மற்றவங்களுக்கு ஏதாவது மீன் கிடைச்சதுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். வஞ்சிரத்தில் கூட ட்ரை பண்ண முடியாது. கண்டிப்பாக நமக்கெல்லாம் இந்த மீன் ஈஸியாகவே கிடைச்சிரும். கிடைச்சிச்சின்னா இது இருக்கா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம செஞ்சு போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு ஒரு புட்டோ இடியப்பமோ செஞ்சுட்டு ஒரு மீன் குழம்பு செய்யவோ, சம்பல் செய்யவோ, இல்லாட்டி ப்ரெட்டுக்கு நம்ம ஒரு மீன் சம்பல் செஞ்சு சாப்பிடவோ, அந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த டின் ஃபிஷ்ஷு. இப்போ நம்ம அடுத்தது தேவையான அளவு தண்ணி விடுவோம். தண்ணி வந்து அந்த மீனுக்கு மேலே இருக்கிற மாதிரி நீங்கள் விட்டுக்குங்க. இப்போ நீங்கள் அப்படியே குக்கரை மூடிட்டு தூக்கி அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பில் வச்சுட்டு இப்போ மீடியம் ஃப்ளேமும் இல்லாமல் லோ ஃப்ளேமும் இல்லாமல் அதுக்கு நடுவால் வச்சு நீங்கள் ஒரு 50 மினிட்ஸ் வச்சுருங்க. 50 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க. அது டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. அது நல்லா அது தானாக இருந்து வேகட்டும். தண்ணி நிறைய விட்டுருக்கோம், தீயாது. அதே மாதிரி குழையாது. 50 மினிட்ஸ் கழித்து ப்ரெஷர்லாம் அடங்கினதுக்கப்புறமேட்டு மெதுவாக ஓப்பன் பண்ணுங்கள். இதுவும் நல்லா சூப்பராக நல்ல வாசமாகவும் டின் ஃபிஷ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடையில் எப்படி இருக்குமோ நம்ம வாங்கினா அதே மாதிரி அப்படியே பர்ஃபெக்டாக வந்திருக்கு. என்னடா கருப்பாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. நம்ம மிளகுத்தூள் போடுறோம் இல்லையா, மிளகுத்தூள் போட்டு அவிக்கும் போது டின் ஃபிஷ் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அப்புறம் மீனை எடுத்துகிட்டு, மீன் உடைஞ்சிருன்றதுனால மீனை எடுத்தேன். இப்போ மீன் எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நான் அப்படியே விட்டுக்கிறேன். நான் இப்போ உங்களுக்கு விட்டு காட்டுறேன். நம்ம இந்த தண்ணி வந்து யூஸ் பண்ண மாட்டோம், தண்ணியை நம்ம எரிஞ்சிருவோம். இப்போ நம்ம வந்து இந்த மீனை மட்டும் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். டின் ஃபிஷ் யூஸ் பண்ணவங்களுக்கு இந்த டின் ஃபிஷ்ஷில் எப்படி மீன் இருக்கும்ன்றது தெரியும். இதை பார்த்தீங்களா, இப்படி தான் இருக்கும் டின் ஃபிஷ் மீன். அதே மாதிரி முள்ளை பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாகிடும். பார்த்தீங்களா, உடையுது. கையில் வச்சு இப்படி நசிச்சாலே உடைஞ்சிடுது. அப்படியே வந்துடுச்சு. இப்போ நம்ம சமைக்கும்போது அந்த முள்ளை அப்படியே மெதுவாக எடுத்துட்டு வேணா அந்த தோலையும் அப்படியே
லைட்டாக அப்படியே எடுத்துட்டு நம்ம அப்படியே சமைச்சுக்கலாம். இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம சமைக்கணும். அதே மாதிரி மீன் டின்னில் வந்து நம்ம எப்படி வாங்குவோமோ அதே மாதிரி வந்துருக்கு. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த தண்ணியையும் அதில் விட்டு அப்படியே வச்சுருங்க. நீங்கள் எடுக்க யூஸ் பண்ணும்போது இந்த தண்ணியை கீழே ஊற்றிட்டு நீங்கள் வெறும் அந்த மீனை மட்டும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. தண்ணி நாங்கள் எடுக்க மாட்டோம். ஏன்னா தண்ணியில் வந்து அந்த ஒரு வெடுக்கு ஸ்மெல், இந்த கவுச்ச ஸ்மெல் ஒன்று இருக்கும் இல்லையா, அதனால் நாங்கள் தண்ணியே நாங்கள் கீழே ஊற்றிடுவோம். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு அது ப்ராப்ளம் இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம டின் ஃபிஷ்ஷில் வர்ற தண்ணியை தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா அது வந்து எப்போ செஞ்சாங்க அப்படின்றது தெரியாது. இது நம்ம இப்போ ஃப்ரெஷ்ஷாக நம்ம செய்யும்போது நம்ம இதை உடனே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது பார்த்திங்களா எப்படி இருக்குன்னு, ரொம்ப நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி நான் கொஞ்சம் வாயில் போட்டு பார்த்தேன். அதே மாதிரி நம்ம டின் ஃபிஷ்ஷில் எப்படி வாங்குகிறோமோ அதே மீன் டேஸ்ட்டில் அப்படியே இருக்குது, பர்ஃபெக்டாக வந்திருக்குது. நான் இந்த மீன் டீனை நாளைக்கு தான் சமைக்க போகிறேன். அதனால் நான் ஃப்ரிட்ஜில் ஒரு கண்டெய்னரில் இல்லையா ஒன்றில் வச்சுட்டு இந்த தண்ணியையும் நான் அதில் விட்டு அப்படியே வச்சுருவேன். நாளைக்கு எடுக்கும்போது நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். என்ன மாதிரி யாருக்கெல்லாம் இந்த டின் ஃபிஷ் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் கண்டிப்பாக இதை மிஸ் பண்ணாமல் செஞ்சு சாப்பிடுங்க. உங்களுக்கு எந்த மீன் கிடைச்சாலும் அதில் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அதை காசு கொடுத்து வாங்காதீங்க. உண்மையாக அப்படியே நமக்கு டின் ஃபிஷ்ஷில் என்ன டேஸ்ட் வருதோ அதே மாதிரி வந்திருக்கு. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே தெரியல. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் என்னுடைய அடுத்த வீடியோஸ் பார்க்குறதுக்கு என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஸ்வீட் அண்ட் ஸ்பைஸ்.